தங்கச்சி குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா. குஷி குஷியா இருக்கோம். ம். சரி. இன்னைக்கு என்ன கேள்வி? எதை பார்க்க போறோம்? இன்னைக்கான கேள்வி வந்து, ம். "சிவன் சொத்து கொலநாசம்" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ம். அது பத்தி சொல்லுங்க. சரி. ஏன் வந்து சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்றாங்க? சரி. ஓகே. சிவன் சொத்து குலநாசம். அதாவது என்னன்னா, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற அந்த வார்த்தையை படிக்கும்போது, அதுக்கு பயந்துட்டு தான் நெறைய பேர் சிவலிங்கம் வைக்கிறது கிடையாது வீட்ல. அது ம், இருந்துச்சுன்னா குலத்த நாசம் பண்ணிடும் போல இருக்குது. ஏதோ ம், அவருடைய சொத்தே அதுதான் போல இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனால் ம், சிவன் சொத்து குலநாசம்ன்றது வந்து பிரம்மகுமாரிகளை பொறுத்தவரைக்கும் கிளியரா தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, மற்றவர்கள் வந்து கடவுள்கிட்ட எந்த கடவுள்கிட்டயும் போறது எதையோ ஒண்ணு கேட்கறதுக்காக, யாசகம் பெறுவதற்காக. இல்லையா? அது கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிற மாரி அவங்களே சொல்லுவாங்க, இது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை அப்படின்ட்டு. ஆனால் பிச்சைக்காரனுக்கு சொத்தை யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. பிச்சைக்காரனுக்கு ம், பிச்சை தான் போடுவாங்க. அவனுக்கு தேவை அந்த சாப்பாடு அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி பக்தர்களுக்கு தேவை அந்த ஒரு ஆஹ், எல்லைக்குட்பட்ட, அது பேர் என்ன, வேண்டுதல். அது ம், மட்டும் கிடைச்சிட்டா போதும் அவங்களுக்கு. அதுல திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ அது வந்து பக்தி அது. சிவன் வந்து ஞானத்தை கொடுப்பவர். அப்ப சொத்தை வந்து அவர் யாருக்கு கொடுப்பாருன்னா குழந்தைக்கு தான் கொடுப்பார், பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்ப முதல்ல ம், குழந்தையாக அவர் தத்தெடுக்கிறார். தத்தெடுத்த பிறகுதான் உங்களுக்கு வந்து சொத்தை கொடுப்பார். அப்ப தத்தெடுக்கிறார் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஏழை குழந்தைய தத்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், தத்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்க அது கனெக்ஷன் கட்டு. அந்த அப்பா அம்மாவோட எந்த ஒட்டு உறவு எதுவுமே இருக்காது. நீங்க தான் எல்லாமே. ம், அப்பதான் உங்க சொத்தை நீங்க கொடுக்க முடியும். இல்லையா? முழுக்க முழுக்க அவங்க உங்க பையனா, உங்க பொண்ணா இருந்தாதான் நீங்க சொத்தை கொடுப்பீங்க. அதே மாதிரி கடவுளும் சொத்து கொடுக்கிறார். அந்த சொத்துக்கு இதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறோம். ஒருத்தருக்கு அப்பாவா, அம்மாவா, கணவனா, மனைவியா, குழந்தையா, பல உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள், ஊறப்பட்ட குலம் இருக்குது நம்ம குலம். இது வந்து குடும்பம். இது இல்லாம குலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லலாம். ஸோ இதை ம், வந்து அசுர குலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அசுர குலம்னா, அசுர குணம் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் பச்சைத்தலை ராவணன். ஸோ அவர் தான் அசுரர்களுக்கு ஹெட்டு. ஸோ அவருக்கு கீழே தான் எல்லாரும் வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த அசுர குலத்தையே நீங்க அழித்தால்தான் சிவனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த அசுர குலம் எங்க இருக்குது அப்படின்னா, நமக்குள்ள தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியில இருக்குது. அப்ப வெளியில இருக்கிறதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அது கூட நம்ம ஏற்கனவே அந்த உலகத்துல வாழ்ந்ததுனால கண்ண மூடினாலும் மனக்கண்ணு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது இப்படி இருக்குமே, இவங்க இப்படி இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சோ, இது என்னாச்சு, அன்னைக்கு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இவ்வளவும் ஓடிக்கிட்டு இருக்கும். ம், அதனால இந்த கண்ணை மூடி அழிக்க முடியாது. உண்மையிலே அதை கண்ணை திறந்து தான் அழிக்கணும். ஸோ அது என்ன கண்ணுன்றது தான் மூன்றாவது கண். சிவன் நெற்றி கண்ணை திறந்தால் உலகம் அழிஞ்சுதுன்னு சொல்றாங்க. அதுதான் அசுர உலகம். அந்த அசுர ம், குலத்தை நாம் அழிக்கணும். அவருடைய நெற்றி கண்ணை திறக்கல. ஏன்னா அவருக்கு முதல்ல உடம்பே கிடையாது. லிங்க ரூபத்துல தான் வழிபடுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன் சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கதான் இருக்கிறோம். அவரும் ஒரு ஆத்மா தான். நம்மள மாதிரியே தான் இருப்பாரு. கடவுள்னு ம், காட்டுறதுக்காக பெருசா போட்டிருக்கிறோம். ஒரே வித்தியாசம், நாம பிறப்பிறப்பு சக்கரத்துல வரும். முதல் பாதி இது சொர்க்கமா இருக்கும் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்ய மாட்டோம். பாவம்னா என்னன்னே தெரியாது. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. தங்க மாட மாளிகையில இருந்தாலும் கதவு ஜன்னல் இருக்காது. ஏன்னா திருடுறதுனா ம், என்னன்னு தெரியாது. அவ்வளவு அழகா ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் சின்ன ஸ்தலனம் கூட ஆகாது. குழந்தை பிறப்பு கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுக்கு பரிசு தான் சொர்க்கம். எப்ப நாம அந்த பரிசுத்தத்தை இழக்கிறோமோ 2500 வருஷம் கழிச்சு, அப்பதான் இந்த பூமி நரகமாகுது.
அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு லெவலுக்கு மேல தண்டனை கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சொர்க்கத்தில் நமக்கு அனுபவிச்ச அந்த அழகு, ஆரோக்கியம், சின்ன தலைவலி கூட வராது. 150 வருடம் ஆயுள் இருக்கும். ஸோ அதுவும் குறையும். இயற்கையும் அதோடைய வளத்தை இழக்க ஆரம்பிக்கும். செல்வம், மெயினா குணங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக நோய் வரும், இயற்கை சீற்றம் வரும், மக்களிடையே அந்த பொறாமை, சுயநலம் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நாம அதை விடாம புடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த அசுர குலத்தை புடிச்சிட்டு இருக்கிறோன்றது மனிதர்களை குறிக்கல. ஆனா அசுரர்கள் தான் மனிதர்கள். அசுர குணம் உள்ளவர்கள் மனிதர்கள். நமக்குள்ளதான் இந்த 5 விகாரங்கள் இருக்கு. நாம தான் அசுரர்கள். அவங்கள அழிக்கிற விஷயம் கிடையாது இது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களை அழிக்கிறது. அது வந்து ஒரு குடும்பமாவே உட்கார்ந்துட்டு இருக்குது நம்ம மனசுல. சோ அதை அழிக்கணும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தாலே இந்த 5 விகாரத்துல ஏதோ ஒண்ணு வந்துடும். சோ அப்ப அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்றார்? உடம்பை பார்க்கறதுனால தான் அது வருது. ஆத்மாவை பாருங்க. ஆத்மான்றது உயிர். அது நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா தான் கடவுளோட இருந்தது. ஆத்மாவுக்கு தான் அவர் அப்பா. அவர் நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னா அவரை மாதிரியே ஆக்குறார். நான் உடல் இல்லாத ஆத்மாவா இருக்கிற மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. சொர்க்கத்துல உடல்ன்ற உணர்வே இல்லாம ஆத்மான்ற உணர்வுலே ஒருவரை ஒருவர் பார்த்ததுனாலதான் உங்களுக்கு காம கோபம் இதெல்லாம் வரல. ஆனந்தமா இருந்தீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. சோ அது வரணும்னா அந்த ஆத்மான தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு தான் பார்க்கணுமே தவிர உடலை பார்க்கவே கூடாது. அந்த புருவ மத்தியிலேயே கவனம் இருக்கணும். ஸோ புருவ மத்தியில இருக்கிற ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது அப்படிங்கிற கவனம் இருந்துகிட்டே இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தி இருக்கும்போது புத்தி வெளியில போகுது. அப்பதான் நமக்குள்ள இந்த அசுர குலம் உள்ள வருது. ஃபர்ஸ்ட் காமம் வருது. மனைவியை பார்க்கும்போது அழகா இருக்கிறா இல்ல அப்படின்ட்டு திரும்பி 2வது தடவை பார்ப்பாங்க. அப்பதான் அவர் வர்றார். காமம் வரும்போதே கூடவே கூட்டாளிகள்லாம் கூட்டு வந்துருவாரு. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. ஸோ இப்ப இதை ஃபுல்லா நீங்க அழிக்கணும். ஏன்னா சொர்க்கத்துல இது எதுவுமே இருக்காது. அதனாலதான் இயேசுநாதர் கூட குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்குள்ள பரிசுத்தமா போக முடியாது, ஆற வரைக்கும் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. போக முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ இப்ப அந்த அசுர குலத்தை அழித்து அவருடைய சொத்தை கொடுக்கிறார். ஸோ சிவன் வந்து சொத்தை கொடுக்கிறார். அசுர குலத்தை அழித்து அசுர குல நாசம். இப்ப பாத்தீங்கன்னா முருகனை படைத்தது சிவன் படைக்கிறார். எதுக்கு படைக்கிறாருன்னா அந்த பத்மாசுரன் இவங்களெல்லாம் அழிக்கிறது, அந்த அசுர குலத்தையே. அதை பாத்தீங்கன்னா பத்மாசுரன் பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரத்தின் வடிவமா காட்டுவாங்க. ராவணன் பாத்தீங்கன்னா ஒரு காமத்தின் வடிவமா காட்டுவாங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு அசுர குணம் இருக்கும். ஸோ இந்த குலத்தையே நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி அடையலாம். அதுதான் கடவுள் கொடுக்கிற சொத்து. அந்த சொர்க்கத்துல 33 கோடி தேவதைகள் இருந்தாலும் கடவுள் ஞானத்தை கொடுப்பது என்னவோ நாராயணன் பதவி அடையிறதுக்கு தான், அந்த ராஜ பதவி அடையிறதுக்கு தான். அதனாலதான் இது பேரே ராஜ யோகம். ஸோ உங்களுக்குள்ள அந்த ஆத்மால வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கும் சொர்க்கத்துல. காமம்ன்ற அழுக்கு, கோபம்ன்ற அழுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ இப்ப ஃபுல்லா அந்த அழுக்குல தான் நிரம்பி இருக்கும். அதை ஃபுல்லா இறைவனை நினைத்து நினைத்து அழிக்கணும். இறைவனை மட்டுமே நின்னாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆத்மா தூய்மையாகும். ஸோ அப்படி தூய்மையாகும் பொழுது அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் வந்தா கூட உங்க மனம் அப்படியே ஆழ்ந்த அமைதியில சலனமற்று இருக்கும். அப்படி இருந்தால்தான் அப்படி அவ்வளவு தூய்மையா இருக்கிறதுல வரிசைக்கிரமம் இருக்குது. அதுல நம்பர் 1 யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நாராயணன் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக லேட்டா வருவோம், பதவி குறையும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் சிவன் சொத்து குலநாசமே தவிர நம்ம குடும்பம் லிங்கத்தை வச்சா குடும்பம் அழிஞ்சு போயிடணும், கோயில இருந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்தா குடும்பம் அழிஞ்சு போயிடணும், அப்படி அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படின்னா சிவன் கோயிலை கொள்ளையடிச்சு தான் முஸ்லீம் நாடுகள்லாம் ஃபேமஸாவே ஆச்சு. அங்க செல்வத்தை கொள்ளையடிக்க தானே இங்க வந்தாங்களே. அங்க எதுவும் கிடையாதுல்ல, இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுதான் அங்க. ஸோ அப்ப அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ இது அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. பக்தியை கடவுள் பண்ணவும் சொல்லலை. அது மனிதர்களா கண்டுபிடிச்ச வழி. சொர்க்கத்துல எந்த பக்தியும் பண்ண மாட்டோம். ஸோ சிவனுடைய சொத்து சொர்க்கம். அதை சிவாலயம்னே சொல்லலாம். அவ்வளவு பரிசுத்தமான உலகம்.
ஸோ இதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து எங்க அப்பா வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்க என்பது. அதாவது அவர் கட்டின வீடு சொர்க்கம், இன்னைக்கு காமம் கோபம் இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை எப்ப நீங்க ஃபுல்லா இந்த விகாரத்தை சாத்தானை அழிக்கிறீங்களோ அப்ப அவருடைய சொத்து முழுமையாக கிடைக்கும். எந்த அளவுக்கு அழிக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இதுதான் தங்கச்சி சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதுக்கான ம். அர்த்தம். இப்ப புரியுதுண்ணா. நான் ம், எங்க அம்மாங்க ம், வந்து வீட்ல லிங்கம் வைக்காத. அவர் ம், ரொம்ப பரம பவித்திரமான, தூய்மையான ம், அவர நீ லிங்கம் வச்சேன்னா, அதுக்கு நெறையா பூஜை, புனஸ்காரம்லாம் பண்ணணும். ம், வைக்காத. ஆ ஏதாவது ஆபத்து வந்துரும். அத ம், வைக்கக்கூடாது. சிலைய வைக்கக்கூடாது. ரொம்ப ம், பூஜை புனஸ்காரம் அவருக்கு ரொம்ப நெய்வேத்தியம் வைக்கணும். அவர பால் அபிஷேகம் அந்த மாரி ஏதாச்சும் அபிஷேகம்லாம் பண்ணணும். நீ வைக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் லிங்கம் வச்சிருக்கிறேன் வீட்ல. பகவானோட லிங்கம் வச்சிருக்கிறேன். இப்ப புரியுது. ஆ சிவன் சொத்து கொலநாசம் அப்டின்னா என்ன மீனிங்ன்னு நீங்க சொல்லி எனக்கு புரியுது. இன்னொன்னு அது பக்தியில வந்து சொல்றாங்க இல்லையா, பரம பவித்திரமா இருக்கணும். ஆ, ரொம்ப வயசானவர்கள் தான் வச்சிருப்பாங்க, ஆ. சின்னவர்கள் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சிவனே கதி அப்படின்னு தூய்மையா காமம் இல்லாமல் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்க தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் அது. அது ம். நல்லது தான் அப்படி இருக்கிறதும் கூட. ம் அடுத்த கொஸ்டின் என்னன்னானா, ம் ஆ